பாரு, இதுல ஏன் போட்டு போட்டு காட்டிக்கிட்டு இருக்கேன். ஏதோ இந்த ஆளு சும்மா சொல்லிக்கிட்டு இருக்கான்னு நினைக்க கூடாதுல்ல. மலைக்கெல்லாம் ஓட்டு இருக்கான்னு கேட்பான். ஓட்டுக்காக பேசுறவன் இதை பேச மாட்டான். என் தம்பி பாலமல்லீஸ்வரர் மாதிரி நாட்டுக்காக நிக்கிற பிள்ளைகள் தான் நாங்க பேசுவோம். நீ போட்டா போடு, போடலைன்னா போ. நீ நோட்டாவுக்கு போடு, இல்லை எவனுக்கோ போடு, எனக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. நாடு மக்களும் நல்லா இருக்குன்னா என்ன என் நாடு தேடு போடு, அவ்வளவுதான். ஒரு வழி இல்லை, போங்க. இப்ப என்ன நம்ம கேள்வி எழுப்ப வேண்டியது இருக்கு. மலையை வெட்டியாச்சு, கற்குவாரிகள், மணலை அள்ளியாச்சு, எம் சாண்டு மலை மணல், வீடு கட்டியாச்சு, மாளிகை கட்டியாச்சு, கற்களை நொறுக்கி இதை அப்படி கற்களாக்கி மாளிகை கட்டி வீடு கட்டிட்டோம். அந்த கட்டிட்டோம். இப்ப மணலா நொறுக்கி கற்களா நொறுக்கி சாலை போட்டோம், ரோடு போட்டோம், வேகமா போறோம். 8 வழி 4 வழி போட்டோம், வேகமா போறோம். எங்க போறோம்? வீட்டுக்கா சுடுகாட்டுக்கா? இதான் கேள்வி. மலையை நொறுக்கி கற்களாக்கி மாளிகை, மலையை நொறுக்கி மணலாக்கி மாளிகை, மலையை சிறு சிறு கற்களாக நொறுக்கி சாலை, எங்கே போவதற்கு என்ற கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் உயிர்மை நேயம் கொண்டு, இயற்கையின் மகன், என்னை பெற்றவள் இயற்கை தாய் என்று அறிந்த அன்பு தமிழ் சமூக பிள்ளைகள் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்கணும். இப்ப எங்க போகுது? உன் தாயின் மாறி எங்க பாரு, தெருவில் குமிச்சு வச்சிருக்கான் பாரு, எம் சாண்ட் மலை மணல். சரியாக இன்னும் 10 ஆண்டுகளில் உன் நிலம் பாலைவனமாயிரும். ஏற்கனவே நீ பருவமழையை பெற முடியவில்லை. ஒன்னு புயல் மழை அல்லது பெருமழையைத்தான் நீ பெறுகிற. இப்ப இந்த நிலை போனால் என்ன ஆகும்னு பாரு. இதைத்தான் நம்ம பாட்டன் சொல்றாரு. இப்ப பாரு, காடை அழிச்சிட்டான், மலை அழிச்சிட்டான், குறிஞ்சி அழிச்சிட்டான், முல்லையை அழிச்சிட்டான். இப்ப என்ன செய்யும்?